நிகழ்தகவு. ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த பெண் மருத்துவர் மறைவான இடத்தில் தெரிந்த செல்போன் வெளிச்சம். சுதாரித்துக் கொண்டு உற்று பார்த்தபோது அதிர்ச்சி. உடற்பயிற்சி செய்யும் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து ரசித்த இளைஞர் தட்டி கேட்டவர்களிடம் எகிரி எகிரி பேசி கொலை மிரட்டல். நடந்தது என்ன? தங்களோட உடலை கட்டுக்கோப்பாவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணுங்கிற ஆசை ஆண்கள் பெண்கள்னு எல்லோருக்குமே இருக்கிறது இயல்புதான். அதுக்காக ஆண்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பெண்களும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு போய் உடற்பயிற்சி பண்றாங்க. ஸ்கூல், காலேஜ், வேலை பார்க்குற இடம்னு எல்லா இடங்களையும் பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொள்ற பெண்களுக்கு ஜிம் மட்டும் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரி மதுரையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மதுரை விஸ்வநாதபுரம் மூவேந்தர் நகரை சேர்ந்த வசந்தகுமாருங்கிறவருக்கு சொந்தமான பீனிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல உடற்பயிற்சி கூடம் தல்லாகுளத்துல செயல்பட்டு வருது. வசந்தகுமார் கேரளாவில் இருக்கிறதால அவரோட சகோதரர் கார்த்திகேயன் தான் இந்த ஜிம்மை பராமரிச்சுட்டு வர்றாரு. இந்த ஜிம்ல ஆண்கள் பெண்கள்னு மொத்தம் 250க்கும் மேற்பட்டவங்க தினமும் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்றாங்க. மதுரை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் தினமும் இந்த ஜிம்முக்கு வந்து உடற்பயிற்சி பண்றது வழக்கம். அப்படி ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தப்ப அங்க இன்னொரு இளைஞரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே தற்செயலா திரும்பி பார்த்தப்ப அந்த இளைஞர் செல்போனை கையில ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சுட்டு நின்னுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததுமே அந்த லேடி டாக்டருக்கு லைட்டா டவுட் வந்திருக்கு. ஆனாலும் அதை பெருசா எடுத்துக்காம தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த இளைஞர் நின்ன இடத்தை விட்டு அசையாம ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுட்டே இருந்ததால அந்த லேடி டாக்டருக்கு திரும்பவும் சந்தேகம் வந்திருக்கு. அதுவும் இல்லாம அந்த இளைஞர் டாக்டரையே குறுன்னு பார்த்துட்டே இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் இளைஞர் க்ளோஸா வாட்ச் பண்ணி பார்த்தப்பதான் டாக்டருக்கு இன்னொரு விஷயம் கண்ணுல பட்டிருக்கு. அந்த இளைஞர் கையில வச்சிருந்த செல்போன் பின்னாடி உள்ள லைட் கண் சிமிட்டி இருக்கு. அதை பார்த்ததும் அந்த இளைஞர் தான் உடற்பயிற்சி செய்யறதான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கிற விஷயம் அந்த பெண் மருத்துவருக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து நேரா அந்த இளைஞரை பிடிச்சு சத்தம் போட்டிருக்காங்க. உடனே அங்க இருந்த எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன்னு அந்த லேடி டாக்டர் கோபமா கேட்டதுக்கு, நான் ஒன்னும் உங்களை வீடியோ எடுக்கல, நான் பாட்டுக்க ஓரமா நின்னு கேஷுவலா செல்போனை பார்த்துட்டு இருக்கேன்னு திமிரா பேசியிருக்கான் அந்த இளைஞன். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பேசுனீங்கன்னா வேற மாதிரி ஆகிரும்னு தகாத வார்த்தைகள்ல திட்டி கொலை மிரட்டலும் விடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஜிம்ல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சப்ப அந்த இளைஞர் மறைஞ்சு நின்னு அந்த பெண் மருத்துவர் உடற்பயிற்சி செய்யறத வீடியோ எடுத்த காட்சி தெள்ள தெளிவா பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அந்த இளைஞரோட திமிரே அடங்கி இருக்கு. கையும் களவுமா மாட்டிக்கிட்டோங்கிறது தெரிஞ்சு நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சாஷ்டாங்கமா அந்த பெண் மருத்துவர் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் வச்சு செல்போன்ல இருந்த பெண் மருத்துவரோட வீடியோவை டெலீட் பண்ணி இருக்கா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சி கேட்டதால அந்த பெண் மருத்துவர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம மன்னிச்சு விட்டதா சொல்லப்படுது. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜிம் நிர்வாகம் இதை இப்படியே விட்டா இது தவறான முன்மாதிரியா ஆகிரும்னு நினைச்சு அந்த இளைஞர் மேல தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருந்த பெண் டாக்டரை ஆபாசமா வீடியோ எடுத்த மதுரை புதூர் கொடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான சிலம்பரசனை கைது செஞ்சிருக்காங்க. அவனோட செல்போனையும் ஜிம்ல இருந்து சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி இருக்கிற போலீஸ் கைதாகி இருக்கிற சிலம்பரசன் பெண் மருத்துவர மாதிரி வேற பொண்ணுங்களை வீடியோ எடுத்திருக்கானாங்கிற கோணத்துல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.